ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. சும்மா இன்றைக்கி நான் பண்ண வேலைங்களை மட்டும் சின்ன சின்ன கிளிப்ஸுங்க எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க, நைட்டு நான் எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்த ஒன்று உள்ளே போனால் கிச்சன் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியலும் சவ் கூட்டும் தான் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா யாருக்குமே கிடையாது. சரி, 2 பேருக்குன்றதால சிம்பிளாக முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அனலாக இருக்குது, நிற்கவே முடியல. அந்தளவுக்கு வீடியோ நான் ஷூட் பண்ணவும் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பவும் கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டுக்கு துவைக்கிறதுக்காக மார்னிங்கே துணி ஊற வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் நம்ம நைட்டு துவைக்கிறதுக்கு அது எல்லாமே ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு அதை எல்லாமே நான் செஞ்சுருவேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய லைஃப் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து நிறைய வேலை செய்யலாம். லேட்டாக எழுந்துட்டு நம்மளுக்கு வேலையே ஓடாது. இந்த ஒரு 3 டேஸாக நான் சீக்கிரமாக தான் எழுந்துக்கிறேன். அதனால் எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுது. ஈஸியாகவும் இருக்குது, டைம் கொஞ்சம் சேவ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நான் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். டீப்பாக எடுக்கலை. உங்களுக்கு நான் ஒரு 4:30க்கு தான் டீ டைம் வரும். ஸோ டீக்கு வாங்கி டீ குடிச்சிட்டு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிற டைம் 10:30க்கு உள்ளே இருக்கணும். ஈவினிங் 6:30க்கு நான் வெளியே வந்துடுவேன். இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். மார்னிங் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் துணியும் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டேன். இனிமேல் காய வைக்கணும். அது இல்லாமல் சாட்டர்டே நைட் ஆனால் எண்ணெய் ஃபுல்லாக நிறைய எண்ணெய் வச்சுருவேன். எண்ணெய் வச்சா கொஞ்சம் சூடு நம்மளுக்கு கம்மியாக வந்ததும் நிறைய வச்சுருவேன். மற்ற டேஸில் அந்தளவுக்கு வைக்க மாட்டேன். வீக்லி ஒரு 2 டைம் மட்டும் தான் நான் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு மறுநாள் காலைல குளிச்சிடுவேன். இப்போ சாட்டர்டே நைட்டு ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டுனா சண்டே மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சிடுவேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எண்ணெய் கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் இந்த டைமில் சுத்தமாக வைக்கிறது கிடையாது. வெயில் டைம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.